மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக இன்கம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ முக்கியமாக அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆர் சப்ளை ஆர் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வெறும் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். ஓகே, அது இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறதுனாலையோ இல்லை இன்னொரு வீடியோ பார்க்குறதுனாலையோ உடனே வந்துடாது. டெய்லி நீங்கள் ஒரு ஸ்டாக்லேயோ அல்லது கமாடிட்டிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதே வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி வரையிறது அப்படின்றத பற்றி தான் ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில், அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒருவேளை உங்களால் லாகின் பண்ண முடியல, ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி @SMTC Trade அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட SMTC Trader அப்படின்ற சேனல் வரும். அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ அல்லது ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணிக்கங்க. ஸோ அலைஸ் ப்ளூல லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் ஷீட், அதுக்கப்புறம் அமி புரோக்கர் AFL கலெக்ஷன் அண்ட் 500+ இபுக் கலெக்ஷன், 500 அதுக்கு மேலேயே இருக்கும். இபுக் ட்ரேடிங் ரிலேட்டடான இபுக் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்கப்படும். ஒன்லி ஃபார் அலைஸ் ப்ளூ அண்ட் ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறங்க. அதுவும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஓகே, சரி, இன்னைக்கு வாங்க இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன? அதாவது when the price is struggling at bottom of the particular level or zone and bounced multiple times from that zone is called support level அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி when the price is struggling at top of the particular level or zone and unable to break the higher level and fall multiple times from that zone is called resistance level அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது ஒரு ரூஃப்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ நம்ம வீட்டே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. இது வந்து ரூஃப், இது வந்து ஃப்ளோர், நம்மளோட ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. பாட்டம் ஆர் பேஸ் சம்திங், இங்கே தான் நம்ம வாக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு பந்தையோ தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்களே ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் இடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இதே தான் ஷேர் மார்க்கெட்லையும். அங்கேருந்து நீங்கள் கீழே விழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளோரில் வந்து நிற்பீங்களே தவிர இதை உடச்சிட்டு கீழே போய் விழுந்துட மாட்டீங்க. அன்டில் அன்லெஸ் உங்களோட ஃப்ளோர் வீக்காக இருக்கணும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வீக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இடிச்சிட்டு உடச்சிட்டு மேலே போக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்லேயும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஒரு மூமெண்ட் கொடுத்து மேலே போயிருக்கான், அகைன் கீழே வந்திருக்கான், ஒரு இடத்துல நின்று மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போயிருக்கான், ஒரு இடத்துல மறுபடியும் நின்றுட்டு அங்கிருந்து பவுன்ஸ் கீழே வந்து ஏற்கனவே இருந்த இடத்துல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கான். ஓகே, ரைட். ஸோ அகைன் அங்கிருந்து வேகமாக ஃபால் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் கீழே விழுந்தது. ஸோ அதே இடத்துல மறுபடியும் ப்ரைஸ் வரும்போது அகைன் ஃபால் ஆகுது. அகைன் மறுபடியும் அதே இடத்துல ஏற்கனவே சப்போர்ட் எடுத்த இடம் 2 வாட்டி சப்போர்ட் எடுத்தது. 1 டைம், இது 2nd டைம், 3rd டைம் அதே இடத்துல வரும்போது இதோட இம்பாக்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருச்சு. ஓகே, ஸோ அந்த ரூஃப் அப்படின்றத நம்ம சீலிங்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சீலிங்கை உடச்சிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் அதே சீலிங்கில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பிகம்ஸ் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஏற்கனவே ரெசிஸ்டண்ட்டாக இருந்த இடம் மறுபடியும் அதே இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் கொடுத்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான்
இது வந்து ப்ராப்பரான சப்போர்ட் ஜோன்னு சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ப்ரைஸ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால அகைன் ஒரு பவுன்ஸ் பேக், ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணுது. அங்கிருந்து ப்ரைஸ் கீழே வந்து ஏற்கனவே இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. 1-2 டைம்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருந்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டு அகைன் ஏற்கனவே இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதே இடத்துல மறுபடியும் வரும்போது ரெசிஸ்டன்ட்டை உருவாக்கிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல செகண்ட் டைம் வரும்போது, தேர்ட் டைம் வரும்போது சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து அது வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் நின்றுச்சு அப்படின்னா, நின்று ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் சப்போர்ட்டாக மறுபடியும் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு அகைன் ஒரு அப்படி நேராக போகாது, எப்படி இருந்தாலும் ஒரு ஃபால் வரும். ஸோ ஃபால் வந்துச்சுன்னா இந்த இடங்களில் மறுபடியும் வரும்போது அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுனால ப்ரைஸ் பவுன்ஸ் பேக் ஆகும். ஒருவேளை இந்த இடம் உடச்சு கீழே வந்துருச்சு அப்படின்னா அகைன் இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இங்கே ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, ஒருவேளை பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழேருந்து மேலே போயிருக்கான். ஓகே, ஸோ மேலே போயிட்டு ஒரு இடத்துல நின்று மறுபடியும் மேலே போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மறுபடியும் கீழே ஃபால் ஆகிருக்கு. ரைட், ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் போச்சு, கீழே வந்தது, மறுபடியும் மேலே போச்சு, கீழே வந்தது. இதே இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் மேலே போச்சு இல்லையா? ஸோ அதே இடத்துல மறுபடியும் வந்த உடனே ப்ரைஸ் அகைன் மேலே போயிருக்கு. அகைன் இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ட் இருந்தது. ஸோ அகைன் அதே இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகி பெருசாக ஃபால் ஆகாமல் அப்புறம் கீழே வந்து ஃபால் ஆகி மறுபடியும் அதே இடத்துல வரும்போது சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போகிறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்காக தான் இருக்குது, எதுவுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடையாது. ஸோ அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சாலுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சுன்னா அகைன் அந்த ரெசிஸ்டன்ட்டில் சப்போர்ட் எடுத்து திரும்பணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாத கரெக்டான பிரேக் அவுட். இப்போ ப்ரைஸ் என்னாச்சு, மேலே போனால் அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டாங்க. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான், மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வந்துடுது மறுபடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கிருந்து மேலே போயிட்டான். இப்போ இந்த ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது சப்போர்ட் ஜோன். ஓகே, அப் டு இந்த லெவல். இப்போ ப்ரைஸ் மேலே போகி அதே இடத்துல ஓப்பன் ஆகும்போது பாருங்கள் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குதுன்னா இது கரெக்டான சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறான், அகைன் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுது. ஸோ இது அகைன் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சப்போர்ட் லெவல் உடச்சிருச்சு. ஓகே, ஸோ ப்ரைஸ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து கீழே வந்தது அப்படின்னா இது வேலிடான ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் மேலே இருந்து ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான், சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான், பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, ரெசிஸ்டண்ட். ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது, சப்போர்ட் 1, சப்போர்ட் செகண்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு, தேர்ட் டைம் ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு வேகமாக ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இது பிரேக், ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி விழுந்துட்டு உடனே ரெக்கவரி கொடுத்து மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, ட்ரேடே எடுக்க முடியாது, எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் சப்போர்ட்டாக ஏற்கனவே இருந்ததோ அதே இடத்துக்கு ப்ரைஸ் மறுபடியும் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அகைன் இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஏற்கனவே. ஸோ அதனால் மேலே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு வருது, ஏற்கனவே சப்போர்ட்டாக இருந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருது. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுக்குறான், அகைன் இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குது, ப்ரைஸ் கரகரன்னு கீழே வந்துச்சு. கண்டினியூ ட்ரெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஸ்விங்குக்கும் ஒரு சின்ன ஸ்விங்கு கொடுக்க தான் செய்யும் மார்க்கெட், அப்படியே போய்கிட்டே இருக்காது. அதனால் இது வந்து ட்ரெண்டாக போகும். இதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜோனை பிரேக் அவுட் கொடுக்கறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டு லைன் வரைகிறது அப்புறம் பேட்டர்ன்ஸ் வரைகிறதெல்லாம் போக நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். ரைட், ஸோ என்ன மெத்தடில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டு, 4 hour சார்ட்டு, ஹவர்லி சார்ட்டு, 30 minutes அண்ட் 15 minutes சார்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி to 4 hours சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஸ்டாண்டர்டாக இருக்கும். மந்த்லி சார்ட்லாம் அப்படியே இருக்கும், வீக்லி சார்ட் கூட ஓரளவுக்கு அப்படியே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஒரு மேபி ஒரு வாரமோ 2 வாரமோ இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூட இந்த லெவல்ஸ்லாம் நம்ம
பொசிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போம். ஓகே, மந்த்லிலாம் நம்ம அந்தளவுக்கு பண்ண மாட்டோம். ஓகே, ஹவர்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸின்னு போட்டுருங்க. அப்பப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மந்த்லி, வீக்லி, டெய்லி 4 ஹவர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஹவர்லி சார்ட்டில் இருந்து 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லோயர் டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃப்ளெக்சிபிளுக்காக நமக்காக மாற்றிக்க வேண்டியது வரும். ஸோ ஒரு சப்போர்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல நான் மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஒரு இடத்துல இருந்து மேலே போவான். ஸோ ப்ரைஸ் ஒரு இடத்துல இருந்து மேலே போகும், திருப்பி கீழே இறங்கி வரும், ஒரு இடத்துல நின்று சப்போர்ட் எடுப்பான். ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும், அகைன் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போவான். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு அடுத்த சிக்னல் வரும், அப்படியே ஒரு இடமா போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் பாருங்கள். ஸோ இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுக்கிறான், இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஒரு வாட்டி கீழே வந்துருச்சு, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகேங்களா, அகைன் இதே இடத்துக்கு ப்ரைஸ் போகுது. ஓகே, ஸோ அகைன் செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வருது, கீழே வரும்போது செகண்ட் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், இந்த லெவல் கிட்ட சப்போர்ட் எடுக்கிறான் செகண்ட் டைம். அகைன் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துடுது. செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸ். ஓகே, சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது இப்போ இதோட ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதை செப்பரேட்டாக பார்ப்போம். ஓகே, அப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா, இந்த ஜோனை தாண்டி பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்காம இருந்ததுன்னா அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதாவது 2க்கு மேலே அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாமே சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் ஒன்று இங்கேருந்து இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இதே இடத்துக்கு மறுபடியும் வரணும்னா அது கன்ஃபர்மேஷன், அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அது போக போக நம்ம பார்ப்போம். இப்போ சார்ட்டில் இதெல்லாம் எப்படி வரைஞ்சு பார்க்குறது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ரூட் ஆயில் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். க்ரூட் ஆயில் தான் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எனி மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் சரி தான். ட்ரேடிங் ஓப்பன் பண்ணி கரன்சி பேரில் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான், இல்லை இண்டெக்ஸ் போட்டு பார்த்தாலும் ஓகே தான், இல்லை இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை போட்டு பார்த்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட், நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் வித் மந்த்லி சார்ட். ஓகேங்களா, ஸோ மந்த்லி சார்ட் வச்சு பார்த்தோம் க்ரூட் ஆயிலுக்கு அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மாதம் டேட்டா தான் இருக்குது. கண்டினியூஸ் சார்ட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல போயிட்டு கண்டினியூஸ் டேட்டான்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மந்த்லி சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் எண்ட் எவ்வளோ தூரம் வேணால் இதில் டேட்டா இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கும். அதாவது 2010 உங்களுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ மந்த்லியில் இருக்கோம், மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய, அதாவது அடிக்கடி சப்போர்ட் எடுத்த இடங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து கொரோனா ஃபால் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மந்த்லி சார்ட்ன்றதுனால கொஞ்சம் கலர் வந்து ரெட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் போயிருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் போயிருக்கு, அகைன் இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு, அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கான், அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கான், அகைன் பிரேக் அவுட் கொடுத்து மேலே இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து மறுபடியும் இதே இடங்களில் வரும்போது ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் வரைஞ்சி இங்கே வருவான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா 8000 2500 வர்றதுக்கு அதுக்குள்ளே நமக்கு பாதி வயசு ஆகிடும் மேபி இல்லையா, ஏதோ நியூஸ் வரல அப்படின்னா. ஸோ இப்போ அடுத்தடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் எங்கே இருக்கோ அந்த லெவலுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்க்குறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதே இடத்துல பாருங்கள் கேண்டில் ஒரு மாதிரி வொலாட்டைலாக இருந்திருக்கு. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் கீழே விழுந்த இடம், அதே இடத்துல வரும்போது மறுபடியும் அதோட இம்பாக்ட் வந்து காமிக்குது. மேலேருந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அகைன் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு கீழே தான் போவோம். ஸோ 6400 அப்படின்ற ரேஞ்ச், ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு. அதே இடத்துல வரும்போது அகைன் ஒரு செல்லிங் நடந்திருக்கு, அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கான். அப்படியே வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீக்லி சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு மேஜராக என்னென்ன இடங்கள்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதே லெவலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லியில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதே இடத்த நம்ம கொஞ்சம் மந்த்லியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தப்பே இல்லை. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, நமக்கு இந்த லெவலில் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நான் வீக்லி லைனுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கலரை மாற்றி வச்சுப்போம்.
ஸோ ஒரு பர்பிள் லைன் மாதிரி ஒரு ப்ளூ லைன் மாதிரி ஒன்று வச்சுப்போம். இது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ட். கரண்ட்டாக இதுதான் வீக்லி ரெசிஸ்டன்ட். மந்த்லி சப்போர்ட், அதாவது மந்த்லி சப்போர்ட்டை நம்ம வீக்லி சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா மேஜர் மந்த்லி சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை தான் நம்ம மேஜராக பார்க்கணும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே டெய்லிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த பர்பிள் லைனில் இருக்கிறதெல்லாம் வீக்லி சப்போர்ட்டு, ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்போர்ட் அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம வீக்லியில் இருந்து டெய்லிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து வேறு கலரில் மாற்றிக்கிங்க. ஸோ டெய்லிக்கு நமக்கு மேஜராக எங்கெங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் பாருங்கள், 1 2 3. ஸோ அதே இடத்துல ப்ரைஸ் மறுபடியும் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம்ஸ் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ப்ரைஸ். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் கரண்ட்டாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீக்லி சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ அகைன் அந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு இந்த லெவல் வரைக்கும் வருவான். ஸோ அது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் வருவான், ரைட்? ஏன்னா இந்த இடத்துல குட்டி குட்டியாக கன்சாலிடேஷன் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கிருந்து வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கான் டெய்லியில். ஸோ டெய்லியில் நம்ம இந்த கலர் வச்சுருக்கோம். அப்படியே 4 ஹவர்ஸ் சார்ட், 0 4 ஹவர்ஸ் சார்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 டே 5 டே 1M இருக்கும். அந்த 1M கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் சார்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் 0. ஓகேங்களா? இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன இருக்கும், நம்ம வந்து கலரை மாற்றிக்கலாம், ஒரு க்ரீன் வச்சுப்போம். ஸோ இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ட்ராப் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இதுக்கு கீழே கேப் டவுன் வச்சு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கு. இதே இடத்துல வரும்போது ப்ரைஸ் மறுபடியும் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அகைன் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கான், அகைன் இந்த இடத்துல டவுன் வச்சிருக்கான். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் நம்மளோட இம்பாக்ட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 4 ஹவர்ஸில் நம்ம அதையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 4 ஹவர்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னும் போதும் இதே இடம் தான் வரும். பட் ஏற்கனவே நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படியே என்ன பண்ணலாம், ஹவர்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். ஸோ ஹவர்லியில் நம்மளோட லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கு, ஆனால் இப்போ அதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறதுனால அந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ப்ளூவில் மாற்றி கன்வெர்ட் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அகைன் நம்ம வந்து 30 மினிட்ஸ் போகலாம். இப்போ எல்லாமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து திருப்பி லைன் போட்டுட்டு இருந்தால் அப்புறம் கேண்டிலோட லைன் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் சப்போர்ட் இருக்குன்னா இங்கே 1-2 டைம்ஸ் ஹிட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உடச்சி மேலே போயிருக்கான், ரைட்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு, ஒரு லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. அந்த லெவலை உடச்சி மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அது அகைன் சப்போர்ட் ஆகிடும். அகைன் அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான், மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ மேலே போயிருக்கு ப்ரைஸ். இங்கே நமக்கு ஏற்கனவே ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து திரும்பும் போது தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக வரையணும். இன்னும் நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்தெந்த இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நீங்கள் வந்து லைன் போட்டுக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இந்த இடத்த உடச்சதுன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும், இந்த இடத்த உடச்சதுன்னா இவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, கிளியராக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேஷன் போய்கிட்டு இருக்கு, ஒரு மேலேயும் ரெசிஸ்டன்ட் இருக்குது, கீழேயும் சப்போர்ட் இருக்குன்றதுனால ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் தான் போகும். எய்தர் இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் ரிவர்ஸில் ஆகி திருப்பி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் இதே இடத்துக்கு வரும். இல்லை இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் மேலே போகுது அப்படின்னா நம்ம இந்த கேப் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நிறைய நடக்கும். நீங்கள் இதை வந்து 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெண்ட் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக உங்களால் ஸ்கேல்பிங்கும் பண்ணி அழகாக ட்ரேடும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். போக போக இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம், அதெல்லாம் வரும் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.